பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னம்மா, இந்த குரு பயிற்சி பலன்கள் தான். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கள், குரு பயிற்சினால என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும், இந்த சேனல்லே நாங்கள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்றது எங்களுக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சிலரும். படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த குரு அப்படின்னாலே படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் இல்லைங்களா? ஆக ஞானம் சம்மந்தப்பட்ட, அறிவு சம்மந்தப்பட்ட, புத்தி சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். ஆக இதை நீங்கள் பெருசாக சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக உங்களோட கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக இந்த பதிவு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். மிதுன ராசி பெண்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க யார் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக மிதுன ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா பேசுவாங்க. ஒரு இடத்துல, ஒரு ஏரியாவில் ஒரு மிதுன ராசி லேடி இருக்காங்க அப்படின்னா நெய்பர்ஸோடலாம் ஒரு நல்ல உறவு அப்படின்றத வச்சுப்பாங்க. எல்லாருக்கூடையும் கலகலன்னு பேசுவாங்க. என்ன மனசளவில் பார்த்திங்கன்னா யார் கூடமே ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. ரிஷபம் மனசளவில் என்னம்மா சாப்பிட்டியா, உட்காருமா, வாமா அப்படின்னா மனசளவில் ஃபிக்ஸ் ஆகிடும். மிதுனம் அப்படி கிடையாது. புத்தி அளவில் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவாங்க, மனசளவில் ஃபிக்ஸே ஆக மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, நாளைக்கு அவங்க பார்த்திங்கன்னா வேறு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ரிஷப்லாம் ஐயோ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு அவங்கள நினச்சி ஒரு 10 நாள் கவலைப்படுவாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. அதெல்லாம் சகஜம் தானே, வாழ்க்கைன்னா இதெல்லாம் ரயில் ஸ்னேக்கு மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் அவங்கவுங்க இறங்கி போக வேண்டியது தானே அப்படின்னு யதார்த்தவாதிகள் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம் மிதுன ராசி பெண்களை. ரொம்ப பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமும் அறிவும் மேலோங்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க. அப்படின்னா ஒரு அம்மா மிதுன ராசி அம்மாவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. ஏன்னா குழந்தை இப்போ பாருங்கள், இது படிக்குது, இது இல்லைன்னா என்ன படிக்க வைக்கலாம். அதே மாதிரி காலேஜ்னால் பிள்ளைக்கு இந்த காலேஜ் இல்லைன்னா என்ன காலேஜ், பிள்ளை காலேஜ் படிக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் கூட படிக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் கூட படிக்கலாம். சைட்டில் நீ வேறு ஏதாவது படிச்சுக்கோயேன், உனக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் நம்ம சேர்த்து படித்தா நல்லா இருக்கும்ல, நாளைக்கு காலம் எப்படி வேணால் மாறும் அப்படின்ற மாதிரி இரட்டைத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். டியூவல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டியூவல் பர்சனாலிட்டி அப்படின்போது பொதுவாக ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்காது, ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதீத புத்திசாலித்தனம், கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படிப்பட்ட மிதுன ராசியை பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு பேச்சு தான் அவங்களோட மூலதனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண்கள் அக்கேஷ்னலி பேசி தான் மாட்டிப்பாங்க. நல்லா பேச போயிட்டு யதார்த்தமாக ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அது மற்றவங்க குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார். பொதுவாக சனி பகவான் பெயர்ச்சியானதுலேருந்து, சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்து மிதுனத்துக்கு வீட்டில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஆயிடுச்சு. வேலைன்னு இருந்தது மாதிரி 10 மடங்கு வேலையாயிடுச்சுமா. பொண்ணு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை கன்சீவாக இருக்கா, அதனால் வீட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா, அவள் வேலை வேறு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுமா. மருமகளும் பார்த்திங்கன்னா குழந்தை பத்துட்டுருக்கா, அவள் வேலை எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்படி சொல்கிற மிதுனத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார்லாம் உட்காந்துட்டுருக்காங்க, நாத்தனாரோட ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை, நாத்தனாருக்கே உடம்பு சரியில்லை, அதனால் எங்களுக்கு வேலை பளு அதிகமாகிடுச்சு. எங்கள் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஏகப்பட்ட வேலைங்க. அலைஞ்சு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு முடியல அப்படின்ற ஸ்டேஜில் தான் மிதுனம் இருக்கீங்க. ரீசன் என்ன? சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனி தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சலை ஏற்படுத்துவார். தொழில் செய்யாத ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுவார், வீட்டில் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் தானே, வீட்டில் சாப்பாடு செய்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, குடும்பத்தை நடத்துறது, இங்கே ஒரு ப்ரெஷர்ஸை ஏற்படுத்தி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு பெரிய தொய்வு, கை கால் வலி அதெல்லாத்தையும் ஏற்படுத்திட்டார். இப்போ அந்த பஞ்சாயத்து மாறப்போகுது. எப்படி? சனி பகவான் கர்ம சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வையை ஒரு மேலே விழுறதுனால முதல்ல எப்படி ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தீங்க, அந்த மாதிரி வேலை பளு குறைய போகுது. எப்படி குறையும்? உங்கள் மாப்பிள்ளையே சொல்லிவிடுவார், சரிங்க உங்களுக்கே உடம்பு முடியல, நானே
என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சே நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு நர்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மருமக வீட்டில் சொல்லிவிடுவாங்க, என் பொண்ணை நாங்களே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வேலை பலு அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டில். ரீசன் சனி தான் அவ்வளோ அலைச்சலை ஏற்படுத்தினா, இப்போ சனி நல்லிஃபை ஆக போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ். வேலை செய்கிற மிதுன ராசி பெண்கள் வேலையில் ஏகப்பட்ட அலைச்சல், ஒர்க் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற பொண்ணு என்னோடய ஹையர் அஃபிஷியல் கூட இப்போ என்னோடய சக ஊழியர், 5 வருஷமாக அவள் எனக்கு ஃப்ரெண்டு, 10 வருஷமாக அவள் எனக்கு ஃப்ரெண்டு. என்னோடய ஹையர் அஃபிஷியல் கிட்டே என்னை வந்து பார்த்திங்கன்னா கூட நல்ல உறவாடி பின்னாடி போய் என்னை கெடுத்தா. அதனால் என்னோடய ஹையர் அஃபிஷியல் என்னை பயங்கரமாக டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தால், நான் 1 ஆள் 2 ஆள் வேலையை கொடுத்தேன். இப்போ அந்த ஆளை வேறு இடத்துக்கு தூக்கி போட்டாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டினோட டாக்டிக்ஸாக அந்த ஆள் புரிஞ்சுக்கினாரு, அதனால் எனக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ வேலை செய்கிற மிதுன ராசி பெண்களுக்கு வெளிநாடு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு வரப்போதுமா. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ராகு வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கா. வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. அப்பானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு யூஜி முடிச்சுட்டு நான் வந்து பிஜி படிக்க போகிறேங்க அப்படின்னா, வெளிநாடு போய் பிஜி படிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுமா. இந்த ஒரு விஷயத்த ராகு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லைங்களேங்க, பூர்வீக ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது, இல்லை அப்பா அம்மாவே வாங்கின ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி உங்களை படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு, புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சரி, அதுக்கும் மேலே இப்போ பேசக்கூடிய தன்மை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். ஆல்ரெடி ஜாஸ்தி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசுங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, பேசும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பகிர்றது அப்படின்றது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக பிள்ளைங்க இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க, இப்போ பிஜி போகிறீங்க, ஃப்ரெண்டோட வீட்டில் போய் கேட்குறது, ஆன்ட்டி நான் இந்த காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்ட்டி, உங்கள் ஃப்ரெண்டு பேர் ஒரு ராதான்னு வச்சுக்கோங்களேன், ராதாவையும் என் கூட படிக்க அனுப்புங்க ஆன்ட்டி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா போய் படிக்கிறோம் ஆன்ட்டி, இப்படின்னெல்லாம் நீங்கள் கேட்டு ஒரு பொம்பளை பிள்ளை உங்கள் கூட படிக்கிற பிள்ளைய நீங்கள் வந்து அவள் உங்கள் கூட வரத்துக்கு காரணமாக இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு டாட் அப்படின்றது நடக்கும். எங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க, அந்த பொண்ணு தான் எங்கள் பொண்ணு கூட்டின்னு போச்சு, அந்த பொண்ணுனால தான் என் பொண்ணு கெட்டு போச்சு. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு எத்தனை ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை லவ் இருந்திருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் உங்கள் பேர் அதில் வரும். ஆக ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரெண்டோட அம்மா பத்திரமா கூட்டின்னு போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் அவள் ஈடு தான் ஆன்ட்டி, நான் எப்படி பத்திரமா கூட்டிட்டு போக முடியும், எல்லாரும் ஒன்றா போகிறோம், எல்லாரும் பத்திரமா வரோம் அப்படின்ற மாதிரி பேசும்போதே புத்திசாலித்தனமாக பேசிட்டீங்க அப்படின்னா நல்லது. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானதுமா. அதுக்கும் மேலே வாக்கு ஸ்தானத்தில் குரு அப்படின்னும்போது நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். சில நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் இதில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானதுமா, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு மனோநிலைமையில் தான் இருக்காங்க, குழந்தைங்க எப்படி அவங்களோட படிப்பு அப்படின்றது நகரும், அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது எப்படி நகரும், பிள்ளைங்க என்ன படிப்பாங்க, எந்த துறையை அவங்க செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி கேள்விகளாக இருந்தாலும் இல்லத்தரசிகளுக்கு 1 2 பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் தானம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானே ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பேஷண்ட்ஸ் வரும்போது நான் கேட்பேன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப். ஓ ஹவுஸ் ஒய்ஃபா, அப்போ டோட்டலி யோர் டைம் இஸ் ஃபார் யூ அப்படிம்பேன். பட் தட் இஸ் நாட் ரைட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையே இருக்காதுன்னு நாங்கள்லாம் நினச்சோம் பார்த்திங்களா, அதுதான் பெரிய தப்பு. ஆக ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பயங்கர வேலை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர நேரம் இவங்க வீட்டில் உட்காந்து இன்னும் அவங்களுக்கான வேலைகள், பிள்ளைங்களுக்கான வேலைகள், வீட்டை எப்படி பராமரிக்கிறது. ஸோ பொம்பளைங்க அப்படின்னாலே வேலை இருக்க தான் செய்யும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக ஹோம் மேக்கர்ஸ்க்கு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர் தாங்க. இந்த காலகட்டமாவது எங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, எங்கள் குடும்பத்தில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் லேடிஸ் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி உங்களோட கேள்விகளுக்கு துல்லியமான பதில் தரணும் அப்படின்னா
உங்களோட ஜாதகம் பார்க்கணுமா, உங்களோட ஜாதகம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா. தேங்க்யூ.